வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை அலச போறோம். ஜேம்ஸ் கோய் ஜூனியர் எழுதின அட்வான்ஸ்ட் மேனிஃபெஸ்டிங் மேட் ஈஸி. ஆமா. இது நாம விரும்புற வாழ்க்கைய, பொருட்கள எப்படி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர்றது. அதாவது மேனிஃபெஸ்டிங் பண்றது பத்தி பேசுது. ஆனா இது ஏதோ மந்திரம் மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட மனநிலை, ஒரு புரிதல் பத்தி சொல்லுது. கரெக்ட். இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் அதோட மைய கருத்துகளையும் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா. இந்த புத்தகம் இந்த வெளிப்படுத்துதல், அதாவது மேனிஃபெஸ்டிங்ன்றத ஒரு கஷ்டமான வேலையா பார்க்காம எப்படி இயல்பா ரொம்ப எளிதா செய்யலாங்கிறத சொல்லுது. நாம ஒன்ன புதுசா உருவாக்க முயற்சி பண்றதுக்கும் ஏற்கனவே இருக்கிற ஒன்ன வெளிப்பட அனுமதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு முதல்ல தெளிவுபடுத்துது. ஆமா. நம்ம எண்ணங்களுக்கும் யதார்த்தத்துக்கும் என்ன தொடர்பு, நாம விரும்புற வாழ்க்கை எப்படி ஏற்கனவே ஒரு சாத்தியமா இருக்கு, அதை எப்படி நம்மளோடதாக்கிக்கிறதுன்னு எல்லாம் இதுல விவாதிக்கிறாங்க. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். புத்தகம் வெளிப்படுத்துதல், அதாவது மேனிஃபெஸ்டிங் பத்தி சொல்லுது. டெமான்ஸ்ட்ரேட், ஷோ, ரிவீலுங்கிற வார்த்தைங்க கூட இதே அர்த்தம் தான் சொல்றாங்க. அதாவது மறைஞ்சிருக்கிறத வெளிக்கொண்டு வர்றது, இல்ல இல்லாததை இருக்க செய்யறது. இது உருவாக்குதல், அதாவது கிரியேட்டிங்ல இருந்து எப்படிங்க வேறுபடுது? கேட்க ரெண்டும் ஒண்ணு போல இருக்கே. ஒரு வகையில நீங்க சொல்றது சரிதான். இல்லாத ஒன்ன நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது அதுவும் ஒரு விதத்துல உருவாக்கம்தான். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்துதல்ங்கிறது புதுசா ஒன்ன உருவாக்குற கஷ்டமான முயற்சி இல்ல. அது ஏற்கனவே இருக்கிற ஒன்ன நம்ம புலன்களுக்கு தெரியற மாதிரி செய்யறது. ஒரு பொருள் எப்போ இருக்குன்னு சொல்ல முடியும், எப்போ அது உருவாக்கப்பட்டுச்சு, இந்த கேள்வியில இருந்து தான் புத்தகம் ஆரம்பிக்குது. இதுக்கு ஆசிரியர் ஒரு ஓவியத்தை உதாரணமா காட்டுறார் இல்லையா? ஆமா. 1000 தூரிகை வீச்சுள்ள ஒரு பெயிண்டிங். ஆமா. அது எப்போ முழு ஓவியமாகுது? கடைசி பிரஷ் ஸ்ட்ரோக் முடிஞ்சப்புறமா இல்ல ஸ்ட்ரோக்லேவா? நல்ல கேள்வி. யோசிச்சு பார்த்தா முதல் தூரிகை வீச்சு அந்த கேன்வாஸ்ல பட்ட உடனேயே, ஏன் ஒரு சின்ன பெயிண்ட் துளி பட்டா கூட அந்த ஓவியம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னு புத்தகம் சொல்லுது. அது முழுமை ஆகலனாலும் அது இருக்கு, ஏன்னா அது இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆஹா, இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இன்னொரு படி மேல போய் கேன்வாஸ்ல ஒரு சொட்டு பெயிண்டே படலான்னு வச்சுக்கோம். ஓவியர் மனசுல மட்டும் அந்த ஓவியம் இருக்கு. அப்போ அது இருக்கா? ஆம். இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துல ஒண்ணுக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ஒரு பொருள் இருக்க வேணும்னா அது நம்ம மனசுக்கு வெளியே, அதாவது புற யதார்த்தத்துல இருக்கணும்னு நம்ம பொதுவா நினைக்கிறோம். சரி. ஆனா யதார்த்தம்ங்கிறது மனசுக்கு வெளியே மட்டும்தான் இருக்கணுமா? மனசால உணர முடிஞ்சாலே அதுவும் யதார்த்தத்தோட ஒரு பகுதிதான் இந்த புத்தகம் சொல்லுது. ஓ, அப்படியே சொல்றாங்க. அப்போ கேன்வாஸ்ல பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஓவியரோட மனசுல இருக்கிற எண்ணம், அந்த உருவம், அதுதான் அந்த ஓவியத்தோட உண்மையான ஆரம்பம், அடித்தளம். கரெக்ட். அது உணர முடியறதால அது ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மன உருவம், அந்த எண்ணம் தான் மூலப்பொருள். இந்த புத்தகம் பொருள், ஆற்றல் ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற வடிவங்கள் தான் சொல்ற நவீன இயற்பியல் கருத்தையும் தொட்டு காட்டுது. ஓ. எண்ணமும் ஒரு வகை ஆற்றல் தான். ஆக உங்க எண்ணமும் நீங்க விரும்புற பொருளும் அடிப்படையில ஒண்ணுதான்னு இந்த புத்தகம் சொல்ல வருது. எண்ணமே பொருளோட அடிப்படை. சரி, எண்ணம்தான் பொருட்களோட அடிப்படைன்னா, நாம விரும்புற ஒரு பெரிய வீடு இல்ல ஒரு புது கார், அதை நான் நினைச்ச உடனே அது ஒரு யதார்த்தமா உருவாகிடுச்சா? இது நம்புறது கொஞ்சம் இது எப்படி? நான் கோடீஸ்வரன் என்ன நானே நம்ப வைக்கிற மாதிரி இல்லையா இது? இது வெறும் நம்பிக்கை இல்ல. இத ஆழமான அறிதல், நோயிங் அப்படின்னு புத்தகம் வேறுபடுத்துது. நாம விரும்புறது ஏற்கனவே இருக்குன்றத உணரணுமா. வெளிப்படுத்துதலுங்கிறது புதுசா கஷ்டப்பட்டு உருவாக்குறதில்ல, அது ஏற்கனவே இருக்கிற ஒன்ன நம்ம அனுபவத்துக்கு வர அனுமதிக்கிறது. அலோவிங். எண்ணம் தான் அடிப்படைங்கிறதால நீங்க அந்த வீட்டை பத்தி நினைச்ச உடனேயே அது ஒரு ஆற்றல் வடிவத்துல ஒரு யதார்த்தமா உருவாகிடுச்சு. அப்படியானா நாம எதையாவது அடையணும்னா அதுக்காக போராடுறத, முயற்சி பண்றத நிறுத்திட்டு அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி உணர்ந்து அது வெளிப்பட அனுமதிக்கணும். கிடைக்கணும் கிடைக்கணும்னு துரத்துறதை விட அது ஏற்கனவே என்னுடையதுங்கிற மனநிலையில இருக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. இதுதான் வெளிப்படுத்துதலை எளிதாக்குற ஒரு முக்கியமான திறவுகோள். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒன்றான தன்மை, ஒன்னஸ்ங்கிற ஒரு கான்செப்டையும் புத்தகம் சொல்லுது. நாம எல்லாமோ மனுஷங்க, பொருட்கள், சூழல்கள் தனித்தனியானவைன்னு நினைக்கிறோம். ஆமா, அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா நிறைய ஆன்மீக வழிகள் சொல்ற மாதிரி இந்த தனித்தன்மை ஒரு தோற்றம் தானா,
உண்மையில எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்றது தான் அடிப்படை யதார்த்தம். இதுக்கு ஆசிரியர் கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உங்க புருவம் உங்க முகத்துல இருக்கணும்னு நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும்? ஒண்ணுமே இல்ல. எதுக்குமே இல்ல. ஏன்னா அது உங்களோட ஒரு பகுதி. அதே மாதிரி நீங்க விரும்புற அந்த பொருளும், காரு, வீடு உங்ககிட்ட இருந்து வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் உங்களோட ஒரு பகுதிதான்ற உணர்வு வந்தா, ம். கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு. நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும், அது கதை கொஞ்சம் மெதுவா போனாலும் கடைசியில வர்ற அந்த திருப்புமுனை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்ல. தன்மை உணர்வோட அப்ரோச் பண்ணும்போது நாம விரும்புறது ஏற்கனவே நம்மளோடது, நம்மோட ஒன்னப்பட்டதுன்னு உணருவோம். அப்போ அதை அடைய போராட மாட்டோம், அது இயல்பா நம்ம கிட்ட வர அனுமதிப்போம். இது குருட்டு நம்பிக்கை இல்ல, இது ஆசை, மன உறுதி, நோக்கம், டிசையர், வில், இன்டென்ஷன் இதோட அடிப்படையில வேலை செய்யற ஒரு செயல்பாடு. ம். உங்க புருவம் உங்களோடதுன்னு நீங்க நம்புறதில்ல, அத அறிஞ்சிருக்கீங்க. அதுபோல உங்க விருப்பமும் உங்களோடதுன்னு அறியணும். சரி. இந்த அனுமதிக்கிறது, இயல்பா நடக்க விடுறது, இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க ஆசிரியர் அரிப்பை சொரியறது அப்படிங்கிற உதாரணத்தை சொல்றார் இல்லையா? ஆமா. மூக்குல அரிச்சா அதை சொரிஞ்சிக்க நாம பெருசா பிளான் பண்றதில்ல. ரைட் ஹேண்டால சொரியலாமா, லெஃப்டாலயா, எப்படி சொரியறதுன்னு எல்லாம் யோசிக்கிறதில்ல. ம். அரிப்பு, சொரியணும்னு எண்ணம், செயல் இது ரொம்ப இயல்பா கஷ்டமே இல்லாம நடக்குது. வெளிப்படுத்துதலும் இப்படித்தான் இருக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு. கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அடையிற பெறுதல் ப்ராசஸ விட ஓப்பன் மைண்டோட அதுவா நடக்க அனுமதிக்கிற ஏத்துக்கிற ப்ராசஸா இது இருக்கணும். அரிப்ப இயல்பா சொரிஞ்சிக்கிற மாதிரி உங்க ஆசைகள் நிறைவேற அனுமதிக்கணும். அப்படியானா மத்த அரிப்புகள், ஒரு நல்ல வேலை, நல்ல ஆரோக்கியம், பணம், அன்பு மாதிரி விஷயங்களும் நம்மளோட ஒரு பகுதி தான். அது எப்போதுமே கை கட்டுற தூரத்துல இருக்கு. அதை அடையிறதும் இந்த அரிப்ப சொரியற மாதிரி கஷ்டமில்லாம நடக்கக்கூடியதுன்னு உணரணுமா? ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை மெசேஜ். உங்க மூக்கு எப்படி உங்களுக்கு சொந்தமோ, எப்பவும் உங்களோட இருக்கும், அதே மாதிரி உங்க ஆசைகளோட பூர்த்தியும் ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அத அடையறது ரொம்ப இயல்பான, கஷ்டமில்லாத செயலா இருக்கணும். இந்த மனநிலைக்கு மாறும்போது மேனிஃபெஸ்ட் பண்றது ஈஸி ஆகுது. அடுத்ததா இந்த புரிதலை இன்னும் ஸ்ட்ராங்காக்க புத்தகம் குவாண்டம் இயற்பியல்ல இருந்து ஒரு கருத்தை சுட்டி காட்டுது. ஓகே. சோதனைகள் என்ன காட்டுதுன்னா, நாம ஒன்ன சும்மா கவனிக்க முடியாதாம். கவனிக்கிற அந்த செயலே கவனிக்கப்படுற பொருளையோ இல்ல நிகழ்வையோ பாதிக்குதான், மாத்துதான். இத கவனிப்பாளர் விளைவுன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். என்ன சொல்றீங்க? அப்போ நம்ம உலகத்தை பார்க்கும்போது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, அதை உருவாக்குறோமா? நாம வெறும் பார்வையாளர் இல்ல, பங்கேற்பாளருங்கிறீங்களா? இது ரொ- இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, கவனிக்கிறதே ஒரு படைப்பு செயல்.
கிரியேட்டிவ் ஆக்ட் அப்படின்னா நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், நம்ம அணுகுமுறைகள் இது எல்லாமே நாம பார்க்குற உலகத்தை, சந்திக்கிற மனிதர்களை, எதிர்கொள்ற நிகழ்வுகளை தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இது பெரும்பாலும் நமக்கு தெரியாமலே நடக்குது. நாம மத்தவங்களை எப்படி பார்க்கறோம், விஷயங்களை எப்படி பார்க்கறோங்கிறது அவங்கள மட்டும் இல்ல, நம்மளையும் பாதிக்குது. ஏன்னா நாம எல்லாத்தோடையும் ஒண்ணுபட்டவங்க, ஒன்னஸ். அவங்க வேற, நாம வேற இல்ல. அதனால நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துறதுங்கிறது உலகத்தையே மேம்படுத்துற மாதிரி தான். இந்த எளிதான வழியில வெளிப்படுத்துறது ஒரு சுயநலமான செயல் இல்ல, அது ஒரு மனிதாபிமான முயற்சியும் கூட. நாம சந்தோஷமா இருக்கிறது மூலமா உலகத்துக்கு சந்தோஷத்தை பரப்பலாம். வளமா வாழ்றது மூலமா உலகத்துக்கு வளத்தை பரப்பலாம். அப்புறம் புத்தகம் ஒண்ணு எச்சரிக்குது, நாம எதை எதிர்க்கிறோமோ அது இன்னும் வலுவாகும். வாட் வி ரெசிஸ்ட் பர்சிஸ்ட்ஸ். நம்ம எண்ணமும் உணர்வும் தான் நாம பார்க்குற யதார்த்தத்தை உருவாக்குது. நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். அடுத்ததா ஒரு முக்கியமான பாயிண்ட். சந்தோஷம், பாதுகாப்பு மாதிரி உள்ளார்ந்த குணங்களை நாம வெளியில இருக்கிற உறவுகள், பொருட்கள், சூழல்கள்ல இருந்து நிரந்தரமா பெற முடியாது. அந்த வீடு கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறத விட, நான் இப்பவே சந்தோஷமா இருக்கேன், அதனால அந்த வீடு வருங்கிற மனநிலையில இருக்கணும். இது ஒரு தேர்வு, சாய்ஸ். நாம முதல்ல சந்தோஷமா இருக்கிறத தேர்வு செய்யறது தான் சரியான துணையையோ வாய்ப்புகளையோ ஈர்க்கும். நம்ம முதல்ல பாதுகாப்பா உணர்றத தேர்வு செய்யறது தான் பணவரவை கொண்டு வரலாம். ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு தேவையையோ நாம விரும்புறதையோ தர்றதை விட நாம என்னவா இருக்கிறோமோ அதையே நமக்கு திரும்ப கொடுக்குது. நாம பார்க்கறது எல்லாமே நம்மளோட பிரதிபலிப்பு தான். அப்படியானால் எளிதா வெளிப்படுத்த பழைய கஷ்டமான வழிகளை விட்டுட்டு நாம என்னவா இருக்க விரும்புறோமோ அந்த ஆளை நம்மளை இப்பவே பார்க்க தேர்வு செய்ய வேணும். அவ்வளவுதானா? ஆமா, நான் ஏற்கனவே பணக்காரன்கிற மனநிலையில இருக்கணும். ஆமா. செயல்படுறத விட இருக்கிறது தான் முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. இத சாத்தியமாக்க நேரம் பத்தின நம்ம புரிதலையும் மாத்தணும். நாம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நேரத்தோட மாயையில வாழ்றோம். கணங்கள் போறதா நினைக்கிறோம். ஆமா. ஆனா உண்மையில எப்பவுமே இருக்கிறது நிகழ்காலங்கிற இந்த ஒரே கணம்தான். இது காலமற்ற கணம், டைம்லெஸ் மோமெண்ட். இந்த நிகழ்காலத்துல நிலைச்சிருக்க பழகணும். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. ஒரு கணத்துல நான் பணக்காரன்கிற உணர்வு அடைஞ்சிட்டா அடுத்த கணமே அது பாஸ்ட் டென்ஸ் ஆடுமே. அதை எப்படி நிகழ்காலத்துல வச்சுக்கிறது? அந்த உணர்வு அடைஞ்ச கணம் முடிஞ்சு போகல, அது எப்பவுமே இருக்கு. நீங்க இன்னும் அந்த கணத்துல தான் இருக்கீங்க. அந்த உணர்வு நிலைய, அந்த இருத்தல நீங்க தொடர்ந்து தேர்வு செய்யும்போது அதுவே உங்களோட நிலையான நிகழ்காலமாகுது. கால ஓட்டத்துல அடிச்சிட்டு போகாம இந்த நிகழ்கணத்துல நிக்கிறது தான் முக்கியம். அப்புறம் நம்ம பௌதீக உலகத்துல பார்க்குற யதார்த்தம் உண்மையான விஷயங்களோட ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தானும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. உண்மையான ஓவியம் ஓவியரோட மனசுல ஆற்றல் வடிவத்துல இருக்கு. கேன்வாஸ்ல இருக்கிறது அதோட பிரதிபலிப்பு. கண்ணாடியில பிம்பம் சில சமயம் சரியா தெரியாத மாதிரி இந்த பௌதிக பிரதிபலிப்பும் கரெக்டா இருக்காது. ஆமா, நம்ம வாழ்க்கையோட இப்போதைய சூழல் நாம முன்னாடி எப்படி இருந்தோம், என்னவா இருந்தோங்கிறதோட மங்கி போன பிரதிபலிப்பு தான். அதனால வெளிய தோற்றத்தை பார்த்து ஏமாண்டறக்கூடாது. நாம நம்மளோட உள்நிலைய மாத்துனதுக்கு அப்புறம், அதாவது நாம் பணக்காரன்னு உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட பௌதீக பிரதிபலிப்பு வெளியே தெரிய கொஞ்சம் டைம் டிலே ஆகலாம். கண்ணாடி முன்னாடி சிரிச்சாதானே பிம்பமும் சிரிக்கும். அதேதான். உங்க உள்மாற்றம் நடந்த பிறகு வெளியுலகம் மாற கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த செயல்முறையோட ப்ராசஸ்க்கு பொறுமையா இருக்கணும். அவசரப்படவோ சந்தேகம் கொள்ளவும் கூடாது. ஆக மறுபடியும் அந்த அரிப்பு உதாரணத்துக்கே வரும். புகழ், செல்வம், சேவை, அன்புன்னு உங்க ஆசைகள் எதுவா வேணா இருக்கலாம். அந்த அரிப்புகளை நீங்களா முயற்சி செஞ்சு சொரிஞ்சிக்க வேணாம். அது தானாவே சொரியப்பட, அதாவது உங்க வாழ்க்கையில வெளிப்பட அனுமதியுங்கள். அல்லாவ். நீங்க, அதாவது கவனிப்பவர் தான் சென்டர்ல இருக்கீங்க. உங்களோட கவனம், உங்களோட பார்வை, உங்களோட உணர்வு நிலை மூலமா தான் எல்லாத்தையும் உருவாக்குறீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படித்தான் எல்லாம் அமையும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, எப்படி பார்க்கணுங்கிறத நீங்க தான் தேர்வு செய்ய முடியும். அப்போ நீங்க யாரு, என்னவா இருக்கீங்கன்னு அறிஞ்சு அந்த உண்மையான நிலையில நில்லுங்க. உங்க யதார்த்தம், நீங்க விரும்புற வாழ்க்கை இயல்பா வெளிப்பட அனுமதிங்க. உங்க கனவு வாழ்க்கைய வாழணுமா, அதை முயற்சி செஞ்சு அடைய வேணா, அது நடக்க அனுமதிங்க. சுருக்கமா சொல்லணும்னா, அட்வான்ஸ் மேனிஃபெஸ்டிங் மேட் ஈஸி புத்தகத்தோட முக்கிய செய்திகள் இதுதான். நீங்க விரும்புறது ஏற்கனவே ஒரு யதார்த்தமா, ஒரு சாத்தியமா இருக்கு. ஆமா. உங்க எண்ணங்களும் உணர்வுகளும், குறிப்பா நீங்க என்னவா இருக்கீங்கங்கிற உணர்வு தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. நீங்க சும்மா கவனிக்கிறது மூலமாவே உலகத்தை பாதிக்கிறீங்க. நீங்க எல்லாத்தோடையும் ஒண்ணுபட்டவர்.
அதனால வெளிப்படுத்துதல்ங்கிறது கஷ்டமான முயற்சி இல்ல, அது ஒரு தேர்வு, ஒரு அனுமதிக்கிற செயல், இயல்பா இருக்கிறது. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட உவியர். உங்க உள் உலகம் மாறும்போது வெளி உலகமும் மாறும், ஒரு வேளை கொஞ்சம் லேட்டா. நீங்க உலகத்தை எப்படி பாக்குறீங்க, எதை உண்மையா ஏத்துக்கிறீங்க, என்னவா இருக்க தேர்வு செய்றீங்கங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. வெளிய உலகத்தை மாத்த போராடுறதை விட உங்க உள் நிலைய மாத்துறது தான் கீ. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு சில புது சிந்தனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம். இந்த புத்தகத்தோட கருத்துகள் உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற விதத்தை மாத்தலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. இன்னையிலிருந்து எந்த ஒரு அரிப்பு, அதாவது உங்க வாழ்க்கையில நிறைவேற விரும்புற ஒரு ஆசைய கஷ்டப்படாம இயல்பா அரிப்ப சொரியிற மாதிரி அதுவா வெளிப்பட அனுமதிக்க போறீங்க. யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.